Hello friends, welcome to our channel Secret Recipe. இந்த சேனலுக்கு எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க so that என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி செட்டிநாட் மட்டன் கறி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டன், மல்லி, சீரகம், மிளகு, சோம்பு, வரமிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், உப்பு, ஆயில். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம மசாலாஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மல்லி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 6, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இது ஆயில் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாஸ் எல்லாம் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்து அதில் இந்த மசாலாஸ் எல்லாம் போட்டு நான் பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 1/2 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் குக்கரில் சேர்த்துட்டேன். நான் இது ஒரு 80% நான் குக்கரில் வச்சு பாயில் பண்ண போகிறேன். மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் குக்கரில் வச்சு 4 விசில் வச்சுக்கிறேன். கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். நம்ம இப்போ அரைச்ச மசாலாவை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட், இது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இதை நான் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு குக்கரில் வச்சிடலாம். இப்போ விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு 4 விசில் வச்சு அதை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விடுறேன். எண்ணெய் நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. அது கூட கொஞ்சம் கடுகு நல்லா பொரியட்டும். அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூட நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அது சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் கூட போட்டுட்டேன். அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. அது கொஞ்சம் வேகட்டும். வேகிற வரைக்கும் கொஞ்சம் சாட்டே பண்ணி விடுங்க. இப்போ அது கலர் நல்லா மாறிடுச்சு. சின்ன வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அது கூட நான் வேக வச்சுருந்த மட்டனையும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த தண்ணியோட அப்படியே அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அது நல்லா கலந்து விட்டுருங்க. அது நல்லா பாயில் ஆகட்டும். நான் ஒரு 80% தான் நான் வேக வச்சுருக்கேன். இந்த தண்ணியெல்லாம் சுண்டும் போது நமக்கு அந்த மட்டன் நல்லா வெந்து வந்துடும். அது அப்படியே வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம வேக வைக்கும்போதே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இது நல்லா வெந்துருச்சு. நமக்கு இப்போ மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. மட்டனும் நல்லா வெந்துருச்சு. அதிலேருந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. ஆயில் எல்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு செட்டிநாடு மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக வரும். இது எல்லாருமே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ. பாய்.